ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பட்டர்ஃப்ளை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி பிஸ்கட் கவரை வச்சு தான் ஒரு அழகான கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்கட் கவரோட அந்த சைடு எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்விடேஷன் கார்டு இல்லைன்னா கார்ட்போர்டு அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் நான் வரைகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு வரைஞ்சோன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அப்படி தான் வச்சுட்டு வரைகிறேன். நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சு வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விரிச்சிக்கலாம். இதுக்கு சைஸ்லாம் எதுவும் இல்லை, நான் சும்மா தான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த ஷேப்பில் தான் நான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த அட்டையை இந்த பிஸ்கட் கவர் மேலே வச்சு அந்த ஷேப்பை வந்து நம்ம அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த கவர் ஃபுல்லாகவே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்க அந்த ஷேப்பை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது தனித்தனியாக கட் பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இந்த மாதிரி தனியாக கட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அது மேலே அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வச்சு வரைஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணும்போது நம்ம ஒரே இதில் நிறைய பீஸ் வந்து சேர்த்து மொத்தமாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 2 பிஸ்கட் கவரில் இருந்து இவ்வளோ பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு டிசைனில் ஒரு கலர் பேப்பர் மேலே ஒட்டணும். அதுக்கு தான் நான் எந்த கலரில் ஒட்டினா நல்லா இருக்கும்னு பார்க்கறதுக்காக எல்லா கலர் மேலேயும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சு பார்த்துருக்கேன். இதில் பார்க்கும்போது பிங்க் கலரும் ப்ளூ கலரும் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதனால நான் வந்து பிங்க் கலரை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரவுண்டு ஷேப்லேயும் ஒரே ஒரு பீஸ் வந்து தேவைப்படுது. அதனால் அதுக்கு நான் காயின் வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நான் இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் தான் ஒட்ட போகிறேன். இந்த ரவுண்டாக நம்ம கட் பண்ணதை சென்டரில் வச்சுட்டு மற்றது எல்லாமே அதை சுற்றி வந்து ஒரு பூ மாதிரி டிசைனில் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த டிசைனில் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளூ போட்டு ஒட்டினோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி இது எல்லாமே க்ளூ போட்டு ஒட்டிடலாம். நான் இன்றைக்கி இதை ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன க்ளூ இருக்கோ அந்த க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டியாச்சு. இதெல்லாம் ஒட்டிட்டு நம்ம பார்த்தோன்னா இந்த சைடு இங்கே மேலே இது எல்லாமே நமக்கு பிளாங்காக இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஏதாவது டிசைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேப்பரோட பின்னாடி இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் மேலே என்ன டிசைன் பண்ணலான்னு யோசிக்கலாம். இது ஒட்டுறதுக்கு இந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பர் இது மேலே வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதை ஒட்டினதுக்கப்புறம் சைடில் ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக. இது ஒட்டினதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் ஷீட்டோட அந்த சைடில் எல்லாமே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் அதே கலரில் சில்வர் கலரில் வந்து டேப் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பார்டர் மாதிரி இதுக்கு ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம 4 பக்கமுமே ஒட்டி எடுத்துக்கலாம். இது ஒட்டினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ இது எல்லா பக்கமுமே இந்த டேப்பை வந்து ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதில் அந்த பிளாங்காக இருக்கக்கூடிய பிளேஸில் எல்லாமே ஏதாவது ஒரு டிசைன் வந்து நம்ம வைப்போம். இந்த பிஸ்கட் கவர்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஷேப்பில் இந்த கடலை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம இதை வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா க்ளூ போட்டு ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நான் 2 கோன் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி மேலே வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஒட்டினதுக்கப்புறம் இதில் பூ அந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். இதை ஒட்டினது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, கொஞ்சம் கலந்து வர்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம இதை ஒட்டிடலாம். இதை ஒட்டும்போது நம்ம ஸ்டாப்லர் பண்ணது வந்து உள்ளே வர்ற மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஸ்டாப்லர் பண்ணது வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி அடியில் இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து அந்த கோனுக்குள்ளே 2 சின்ன ரோஸ் வர மாதிரி ஒட்டியிருக்கேன். இந்த ரோஸ் வந்து வாங்கிறதுக்கு வந்து ஒன்று வந்து 2 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம வாங்கலாம், இல்லைனா நம்மளே கூட பண்ணிக்கலாம். நான் சீக்கிரமாகவே இந்த ரோஸ் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டிசைனுக்காக நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஷேப்பில் கட் பண்ணி அந்த கேப் இருந்த அந்த பிளேஸில் எல்லாமே ஒட்டி விட்டுட்டேன். ஓகே, நான் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எனக்கு இவ்வளோ டிசைனும் போதுங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பண்ணும்போது உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஏதாவது டிசைன் பண்ணணுன்னா இது மேலேயே கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா ஷைனிங்காக கிளிட்டர் ஆகிட்டே இருக்குது லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம். இப்போ நான் இதை டபுள் சைட் டேப் போட்டு எங்கள் வீட்டு வாலில் வந்து மாட்டியிருக்கேன். நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய பிஸ்கட் கவரை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.